வணக்கம். பல வருஷ கடின உழைப்புக்கு பிறகு நீங்க இப்போ இங்க இருக்கீங்க. உங்களுடைய இறுதி கற்பித்தல் பயிற்சியில. இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இப்போ அந்த கடைசி கட்டமான மதிப்பீட்டை எப்படி வெற்றிகரமா எதிர்கொள்ளலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கலாம். என்னோட டீச்சிங் திறமையை அவங்க எப்படித்தான் சரியா மதிப்பிட போறாங்க அப்படின்னு. கவலையே வேண்டாம். இந்த கேள்விக்கான தெளிவான பதிலைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு மதிப்பீட்டு முறையையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க இதுதான் நம்ம வழிகாட்டி. முதல்ல மதிப்பீட்டோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் பகுதி ஆ மற்றும் ஆக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். கடைசியா உங்க திறமையை எப்படி அளவிடுவாங்க, உங்க வெற்றிக்கான பாதை என்னங்கிறதையும் தெளிவா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த முழு மதிப்பீட்டு செயல்முறையோட அஸ்திவாரமே இந்த அவதானிப்பு தான். முதல்ல அதை பத்தி நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த மதிப்பீட்டோட இதயமே அவதானிப்பு தான் சொல்லலாம். ஆனா இது யாரோ ஒருத்தர் உங்க கிளாஸ்க்கு பின்னால உட்கார்ந்து சும்மா உங்களை கவனிக்கிறது இல்ல. இது ஒரு திட்டமிட்ட முறையான செயல்முறை. உங்களுடைய பலம் என்ன, நீங்க இன்னும் எந்த இடத்துல ஜொலிக்க முடியும்னு கண்டுபிடிக்க உங்க செயல்பாடுகளை ரொம்ப கவனமா பார்த்து பதிவு செய்வாங்க. உங்களோட முழு மதிப்பீடும் ரெண்டு முக்கியமான தூண்கள் மேல தான் நிக்குது. ஒன்னு பகுதி ஆ, இது உங்களுடைய கற்பித்தல் செயல்முறைகளை கவனிக்கும். ரெண்டாவது பகுதி ஆ, இது ஒரு ஆசிரியரா உங்களுடைய வாண்மைத்துவ பண்புகளை மதிப்பிடும். வாங்க இந்த ரெண்டையும் பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். வாங்க நம்ம முதல் தூணான பகுதி ஆக்குள்ள போகலாம். இத சிம்பிளா சொல்லணும்னா உங்க கற்பித்தலோட செயல்பாடு. அதாவது நீங்க வகுப்பறையில என்ன செய்றீங்க, அதை எப்படி இன்னும் சிறப்பா செய்றீங்க அப்படிங்கறத பத்தி தான் இது. ஒரு சூப்பரான பாடம் கிளாஸ் ரூம்குள்ள ஆரம்பிக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடியே உங்க திட்டமிடல்ல தான் ஆரம்பிக்குது. நீங்க சரியான கற்றல் விளைவுகளை தீர்மானிக்கிறீங்களா, மாணவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி உத்திகளை தேர்ந்தெடுக்கிறீங்களா? உங்க திட்டமிடல் எவ்வளோ வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க பாடம் அமையும். அடுத்து நீங்க பிளான் பண்ண பாடத்தை கிளாஸ்ல எப்படி உயிர்ப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது. உங்க பாடத்தோட தொடக்கமும் முடிவும் மாணவர்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதா, அவங்க ஆர்வத்தை தூண்டி பாடத்துல முழுசா பங்கேற்க வைக்கிறீங்களா? இங்க உங்க ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டீச்சிங்கிறது ஒரு வழிப்பாதை கிடையாது. மாணவர்களுக்கு புரிதான் தொடர்ந்து செக் பண்றதும் அவங்க முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறதும் உங்க வேலையோட மிக முக்கியமான ஒரு பகுதி. நீங்க கொடுக்கிற பின்னூட்டம் அவங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவு உதவுதுங்கிறது தான் இங்க மதிப்பிடப்படும். கடைசியா பகுதி ஆல நீங்க உருவாக்குற அந்த கற்றல் சூழல், ஒரு பாதுகாப்பான மரியாதையான வகுப்பறைய உங்களால உருவாக்க முடியுதா? நேரத்தை சரியா நிர்வகிச்சு பாசிட்டிவான ஒரு ஒழுக்கத்தை உங்களால கொண்டு வர முடியுதா? இந்த மாதிரி ஒரு சூழல் தான் உண்மையான கற்றலுக்கு அஸ்திவாரம் போடுது. சரி, இப்ப ரெண்டாவது தூணான பகுதி ஆக்கு போகலாம். இது நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறத விட ஒரு ஆசிரியரா நீங்க யாரா இருக்கீங்க அப்படிங்கறத பத்தினது. வாங்க உங்க தொழில்முறை குணநலன்களை பார்க்கலாம். ஒரு சிறந்த ஆசிரியரோட கவனம் எப்பவுமே மாணவர்கள் மேல தான் இருக்கும். உங்க பாடத்துல அவங்களுக்கு ஆர்வம் வருதா, அவங்களோட பின்னணியில இருக்கிற பன்முகத்தன்மையை நீங்க மதிக்கிறீங்களா? இந்த மாணவர் மைய அணுகும் முறைதான் உங்க கற்பித்தலுக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்து உங்களுடைய ஆசிரியர் ஆளுமை. இது உங்களுடைய தொழில்முறையை நடத்திய பற்றியது. நீங்க நேர்மையா இருக்கீங்களா, நேரத்தை கடைபிடிக்கிறீங்களா, கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியா செஞ்சு முடிக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரு நம்பகமான ஆசிரியருக்கான அடையாளங்கள். இதுவரைக்கும் என்ன மதிப்பிடுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ எப்படி மதிப்பிடுவாங்கன்னு பார்க்க போறோம். இந்த மதிப்பெண் வழங்கப்படுற முறைய இப்போ நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, உங்க செயல்திறன் இந்த 4 தேர்ச்சி மட்டங்கள்ல தான் அளவிடப்படும். இங்க பாருங்க, வெற்றிக்கான பாதை எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. நிலை 1லிருந்து, அதாவது சில திறன்களை பயன்படுத்த முடியாத நிலையிலிருந்து நிலை 4, அதாவது எல்லா திறன்களையும் திறமையா பயன்படுத்துற நிலை வரைக்கும் ஒரு தெளிவான முன்னேற்ற பாதை இருக்கு. சோ உங்க இலக்கு ரொம்ப தெளிவானது. நிலை 3 மற்றும் நிலை 4 அடையிறது. திருப்திகரமானது, திறமையானதுங்கிற நிலைகள்ல உங்க திறமைகளை தொடர்ந்து வெளிப்படுத்துறது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். இறுதியா ஒரு விஷயம், இந்த மதிப்பீட்டை ஒரு பரீட்சையா மட்டும் பார்க்காதீங்க. இத உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவ போற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாருங்க. அதுக்கான வழிய இப்ப பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த மதிப்பீட்டோட கட்டமைப்பு இதுதான். 2 பகுதிகள், அதுக்கு குறிப்பிட்ட குறிகாட்டிகள், அப்புறம் தெளிவான 4 நிலை அளவுகோல். ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது உங்களை சோதிக்கிற ஒரு செக்லிஸ்ட் மட்டும் இல்ல, இது ஒரு சிறந்த ஆசிரியரா நீங்க வளர்றதுக்கான வழிகாட்டி. சரி, இப்போ இந்த முழு கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வளர்ச்சி பயணத்துல நீங்க முதல்ல மெருகேற்ற விரும்புற பகுதி எது? உங்க பாடத்திட்டமிடலா, இல்ல மாணவர்களோட நீங்க பழகுற விதமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்க வெற்றிக்கான முதல் படியா அமையும்.